ஸோ பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல பல பேருக்கு ரோஸ்ட் நடக்குதா மக்களே. அந்த ரோஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுகள் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பண்ண தப்புகள்லாம் கேட்க மாட்டாரு, ஆனா பாராட்டுகள் மட்டும் பாராட்டு மழையா பொழிஞ்சிருக்கார் விஜய் சேதுபதி. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி என்னன்னா, ஸோ ஒரு பக்கம் பெண்கள் எல்லாம் டாஸ்க் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆண்கள் எல்லாம் டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இந்த திங்கட்கிழமை எபிசோட்ல இருந்து ஆண்கள் அணி பெண்கள் பக்கம் மாற போறாங்க, பெண்கள் அணி ஆண்கள் பக்கம் வர போறாங்க. ஸோ பெண்கள் அணி கையில கிச்சன் இருக்க போது. அப்போ பெண்கள் ஆண்களை வச்சு செய்வார்களா? ஏன்னா பல நாள் அடி வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்ல, திருப்பி வச்சு செய்யணும்ல அப்படின்ற மாதிரி இட் இஸ் பர்ஃபெக்ட். திருப்பி அடிக்கிற நேரம் அப்படின்ற நேரம் வரப்போகுது அப்படின்றதான் மெயினான அப்டேட் ஒண்ணு. அடுத்து சரி, சண்டே எபிசோட்ல என்னதான் இருக்குன்னு சொல்லு. சாட்டர்டே எபிசோடே மொக்க போட்டு தாவர்த்து ஆறுன்னு அறுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு எபிசோடு வேற நம்ம பார்க்கணுமான்ற மாதிரி பல பேரோட மன உளைச்சலா இருக்கலாம், ஃபீலிங்கா இருக்கலாம், இன்க்ளூடிங் எனக்கும் அதே நிலைமை தான் இருக்கு. நீங்களாவது பரவாயில்ல மக்களே, நான் உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு ரிவ்யூ வேற பண்ண போனோம். அந்த கதையில தான் இருந்தது. ஸோ வீக்கெண்ட் எபிசோட் வர வர ரொம்ப ஒஸ்டா போகுது. டிஆர்பியும் அப்படியே என்னது ஒஸ்ட் டிஆர்பினா அது இந்த சீசன்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலுமே நமக்கு கிடைக்குது. சரி, சண்டே எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோஸ்டிங் சம்பவம் நடக்குது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் ரயானுக்கு இடையே நடக்கிற சம்பவங்கள். அது குறிப்பா மிகப்பெரிய வருவல் சௌந்தர்யாக்கு இருக்கு அப்படின்றது தான். ஏன்னா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மத்தவங்களை பேச விடாம இருக்கிறது, நடுவில் இன்டரப்ட் பண்றது, பாடி லாங்குவேஜ் காட்டுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்லாம் காட்டுதுன்னு இருக்க மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல. சோ அதுல சௌந்தர்யாவை போட்டு வறுத்து எடுத்திருக்கார் விஜய் சேதுபதி அப்படின்றதான் தகவல். பெரிய வருவலா இருந்திருக்கு சௌந்தர்யாக்கு. இன்னைக்கு எபிசோட்லயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சௌந்தர்யா அவங்க பண்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பின் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ராயன் சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சு செய்யற ரோஸ்டாவே அமைய போது. அதுல இருந்து சௌந்தர்யா எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறி தேவைதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் கரெக்டான கேள்விக்கு ரோஸ்ட் விழுந்தது அதுல தப்பே கிடையாது. ஏன்னா தப்பு அதை சரி பண்ணணும்னா நீங்க ரோஸ்டிங் கொடுத்துதான் ஆகணும். ரோஸ்டிங் கொடுத்தாதான் தப்பு சரியாக்கப்படும், சரி ஆக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ அதுல எந்த காரணத்துக்கு என்ன ரீசனுக்குன்னு கேட்டீங்கன்னா, மேபி அவங்க ரெஸ்பெக்ட் அந்த மேட்டர்லயா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்க சொல்றது நீங்க கேட்கணும், அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ரோஸ்டிங் வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சாச்சனாக நம்ம எல்லாம் கேட்டிருந்தோமே, ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க, ப்ரொவிஷன் எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்பாரா, ஸோ தன்னுடைய மகளை கேட்பாரா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்களா? கேட்டிருக்காரு மக்களே, கேட்டிருக்காரு. வேற லெவலா கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தான் ஒரு சம்பவம். என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன எதிர்பார்த்திருப்பீங்க, சாச்சனா இதுக்கப்புறம் நீ பண்ணக்கூடாது, சாச்சனா இதுக்கு மேல பண்ணினா அவ்வளவுதான் பாத்துக்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது நடக்கல. என்ன தெரியுமா? சாச்சனா சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்படிதான் இருக்கணும் சேச்சா, இந்த மாதிரி தான் பண்ணணும், யூ ஆர் த ட்ரூ பிளேயர் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கான். பண்ணதே ரூல் பிரேக் பண்ணிட்டு அரிசி எடுத்து கொடுக்கறதே சரி, சாப்பாடு கம்மியா இருந்தது, ஆண்கள் இதெல்லாம் இருந்தது, ஸோ அதனால கொடுத்தனும் போது லாஜிக் தான். ஏன்னா சாப்பாடு இல்லாத போது நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க, நான் திருப்பி கடனா பண்றேன் அப்படின்றது சாச்சனா பண்ணது தப்பு இல்லை. ஆனா அதை விட்டுட்டு பல நேரங்கள் ஆண்கள் பக்கம் சும்மா போறது, இருக்கிற சாப்பாடு அவங்ககிட்ட சாப்பாடு இருக்கும்போது போய் ஊட்டி விடுறது. ஸோ தொடர்ந்து இந்த ரூல் பிரேக் பிக் பாஸ் எச்சரிச்சுமே அதை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க விதியை மீறிக்கிட்டே இருந்து விஜய் சேதுபதி இதுக்கு முட்டு கொடுப்பது ஏன்? அதை பாத்தீங்கன்னா திட்டலனா கூட பரவாயில்ல, பாராட்டுறது ஏன் பாராட்டாம இருந்திருக்கணும். அதுல சொல்றாரா, நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தாமா, பாராட்டுதாமா, இதுக்கப்புறம் நீ இதை பண்ணாம இருந்து. இப்ப நீங்க பாராட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பண்ணாம இருன்னு சொன்னா எப்படி அந்த பொண்ணு பண்ணாம இருக்கும்? நம்ம அப்பா பார்த்துப்பாரு, நம்ம பண்ணலான்ற தைரியத்தை நீங்க இன்டைரக்ட்லயே கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி சார், விஜய் சேதுபதி சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல வேற எந்த நபர் அந்த இடத்துல பண்ணியிருந்தாலோ சாச்சனாவை ட்ரீட் பண்ற மாதிரி நீங்க பண்ணிருப்பீங்களா சார்? சாச்சனாக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களே, இதே மாதிரி வேற எந்த ஒரு நபர் பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டீங்களா? இட் இஸ் டோட்டலி பயாஸ்டு சார். நீங்க சாச்சனாக்கு அப்படியே கம்ப்ளீட்டா பயாஸ்டா இருக்கீங்க. அவங்க பண்ற தப்புகளை பேசவே மாட்டேங்கிறீங்க. மத்தவங்க யாராவது சின்ன தப்பு, ஜாக்லின் பண்ண சின்ன தப்பா இருக்கட்டும், இல்ல முத்துக்குமார் பண்ண தப்பா இருக்கட்டும், அதை எடுத்து பேச தெரியுத உங்களுக்கு சாச்சனா பண்ண தப்பை எடுத்து பேச வேண்டும் சார். இது டோட்டலி அநியாயம். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். உங்களுக்கு போன சீசன் கமல் சார் என்ன ஆனாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய நேம் ஒரு பர்டிகுலர் பெயரால அவர் ஹெவி டேமேஜ் ஆகினார். அந்த நிலைமைக்கு நீங்களும் போக போறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோட பார்த்துட்டு பேசலாம். அதை தவிர்த்து சேவிங் ஆர்டர் எதனா இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா, சேவிங் ஆர்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது. சேவிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா போன வாரம் லெட்டரை பேஸ் பண்ணி NIEL அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்கல்ல. இந்த வாரம் என்னன்னா,
நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரணும்ல, ஸ்கூல் டாஸ்க் நடந்ததால ரிசல்ட் போர்டு மாதிரி ரிசல்ட் மாதிரி ஒட்டி இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் மாட்டிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா இல்லையான்னு போய் செக் பண்ணணும். யாருக்கு ரிசல்ட் வரலையோ அவன் ஃபெயில் ஆயிட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்ற கேட்டகரியில ரியாவை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க அப்படின்றத அப்டேட் நமக்கு கிடைச்ச அப்டேட் சொல்லிட்டேன். அதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டேன். சோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் மக்களே.